இஸ்ரேலின் வான் பாதுகாப்பிற்கு சவால், சிதறி வெடிக்கும் புதிய ஏவுகணைகளை களமிறக்கிய ஈரான். பயத்தின் உச்சியில் நெதன்யாகு படைகள். மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் நாளுக்கு நாள் புதிய பரிமாணங்களை எட்டி வரும் நிலையில் ஈரான் தற்போது அதிநவீன மற்றும் மிகவும் ஆபத்தான புதிய ஏவுகணை தொழில்நுட்பம் ஒன்றை களமிறக்கியுள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் இது அழிவை ஏற்படுத்தக்கூடும் என இஸ்ரேலிய ராணுவம் பகிரங்கமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஈரானிய படைகளால் தற்போது பயன்படுத்தப்படும் இந்த ஏவுகணைகள் சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை என ராணுவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த ஏவுகணைகள் இலக்கை நோக்கி தரையை வந்தடையும் போது வழக்கம் போல ஒரே இடத்தில் வெடிக்காமல் அதன் போர் முனைகள் வானிலேயே பல துண்டுகளாக சிதறி வெடிக்கும் வகையில் மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ராணுவ தொழில்நுட்பத்தில் கொத்துக்குண்டுகள் என அழைக்கப்படும் இந்த வகையிலான ஏவுகணைகள் வானில் வைத்து தமது வயிற்று பகுதியை திறந்து நூற்றுக்கணக்கான சிறிய குண்டுகளை ஒரு பரந்த நிலப்பரப்பின் மீது மழை போன்று சிதறிவிடக்கூடிய அசுர வல்லமை கொண்டவையாகும். இஸ்ரேலின் பலமிக்க வான் பாதுகாப்பு கவசமான அயன் டோம் கட்டமைப்பு வழமையான பாரிய ஏவுகணைகளை வானில் இடைமறித்து அழிப்பதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றது. இருப்பினும் ஈரானின் இந்த புதிய ஏவுகணைகள் வானில் வைத்து நூற்றுக்கணக்கான சிறிய இலக்குகளாக பிரியும் போது அவற்றை ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்காணித்து அழிப்பது இஸ்ரேலின் ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு முற்றிலும் சாத்தியமற்ற ஒரு சவாலாக உருவெடுத்துள்ளது. வானில் வைத்து ஏவுகணையின் பிரதான பகுதி அழிக்கப்பட்டாலும் அதனுள் இருக்கும் கொத்துக்குண்டுகள் தரைக்கு வந்து சிதறி வெடிப்பதனால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் காரணமாக அபாய ஒலிகள் எழுப்பப்பட்டால் பொதுமக்கள் எக்காரணம் கொண்டும் பதுங்கு குழிகளை விட்டு உடனடியாக வெளியே வர வேண்டாம் எனவும் இந்த சிதறி வெடிக்கும் ஏவுகணைகளால் பரவலான ஆபத்துக்கள் இருப்பதால் உச்சகட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் இஸ்ரேலிய ராணுவம் தனது மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது.